இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதையே செய்யவும், பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவர்க்கு மன்னிக்கவும், பிறர் நலத்தை கருதியே நான் சதா உழைக்கவும், பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும், இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில், இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், நாம் எப்படி செய்யறோமோ அப்படிதான் நமக்கு செய்யப்படும். எந்த அளவினால் எப்படி நம்ம கொடுக்கிறோமோ அதுபடிதான் நமக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள். இந்த சிறியருக்கு எதை செய்தோமோ அது ஆண்டவருக்கு செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறாரு. அப்ப அந்த உதவி கர்த்தருக்கு செய்ததாக அவர் பார்த்து அவர் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லுகிறார். உதவியே செய்யாவிட்டால் நமக்கு உதவியே கிடைக்காது. நாம் கொடுக்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு ஏதாவது காரியங்களிலே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப அவர் நமக்கு செய்கிறார். அந்த நபர் அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அதில் உள்ள வித்தியாசத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நம்முடைய கரம் மிகவும் சிறியது, கர்த்தருடைய கரம் பெரியது, பராக்கிரமம் செய்யக்கூடியது. அதுதான் உண்மை. ஒரு விவசாயி இருந்தாராம். அவருக்கு 8 பிள்ளைகள், மனைவி, மொத்தம் 10 பேர், ஒரு சிறிய வீடு, ஒரே ஒரு நிலம். அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதுதான். அதில் ஒரு விவசாயம் பண்ணி நல்லா அதில் உள்ள விளைவு பொருட்கள் எல்லாம் எடுத்து விற்று நன்றாக சந்தோஷமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். அவர் ஆண்டவருக்கு பயந்தவர். அவர் ஜெபிப்பார், ஆலயத்திற்கு தவறாம செய்வார், வீட்டிலே குடும்ப ஜெபம் உண்டாம். அதையும் தாண்டி ஆலயத்துக்கு கொடுப்பார், ஊழியத்துக்கு நல்லா கொடுப்பாராம். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவா அந்த ஊரே ஆச்சரியப்படுமாம். 8 பிள்ளைகளை வச்சு ஒரே ஒரு லேண்ட் தான் இருக்குது. ஆனாலும் அதுல இருந்தும் ஏதோ விவசாயம் பண்ணி எடுத்து இவ்வளவு உதவி செய்து இவ்வளவு கொடுக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியம். அடுத்து வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் இருக்குமா, சண்டை சத்தமே கேட்காதான். 8 பிள்ளைகளும் அதே மாதிரி சமாதானமா சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்களாம். இத பக்கத்துல இருந்த அந்த ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல பெரிய ஒரு பணக்காரர், ஐஸ்வர்யவான், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனா சின்ன குடும்பம் தான், அவ்வளவு பெரிய குடும்பம் கிடையாது, 10 பேர் கிடையாது. ஒரு நாள் அவர் மனசு கேட்காம நேரடியா அந்த விவசாயியை பார்த்து கேட்டாராம், எப்பா உனக்கு இருக்கிறது ஒரே நிலம் தான், இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, இத ஊரறிய நீ ஆலயத்துக்கு செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும், ஊழியத்துக்கு செய்யறது தெரியும், நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் உதவி செய்யறா, எல்லாருக்கும் நீ நன்மை செய்துட்டு இருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா, ஆனா ஒருபோதும் உனக்கு குறைவு வந்ததே நான் பார்க்கலையே, எல்லாத்திலும் திருப்தியா இருக்கிறேன் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த விவசாயி சிரித்து கொண்டே கேட்டாராம். கையில இருக்கிற மண்வெட்டி வைத்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க சொன்னார். அந்த மண்வெட்டியில நான் மண் அள்ளி ஒரு கூடையில நான் போடுறேன் பாருங்க, அதே மாதிரி நான் போடுறது ஆண்டவர் பாக்குறாரு. ஆண்டவர் திரும்ப அவர் கையில் உள்ள மண்வெட்டினால எனக்கு அந்த மாதிரி அள்ளி என் கூடையில போடுறாரு அப்படின்னாராம். இவருக்கு புரியல. ஏன் மண்வெட்டி பாத்தீங்கன்னா சின்னதுதான், இதுல இருந்து இவ்வளவுதான் அள்ளி போட முடியும், இவ்வளவுதான் கூடையில. ஆனா ஆண்டவர் அதை பார்த்து அவர் கையில இருக்கிறது பெரிய மண்வெட்டி, நிறைய அள்ள முடியும், அதுல அள்ளி என் கூடையில போடும்போது நிறைந்து வலியுது, அதனாலதான் நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னாராம். அவர் புரிந்து கொண்டாராம். அன்னையிலிருந்து நானும் உதவி செய்யணும், நானும் கொடுக்கணும், ஆண்டோடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இது பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து போனாராம். யோசித்து பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் கொடுங்கள் என்ற உடனே காணிக்க மட்டுமன்றல்ல, நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. என் சமூகத்துல வந்து உட்காருன்னு சொல்லி கேட்கிறாரு. பாரத்தெல்லாம் இறக்குவேன்னு சொல்றாரு. மனசு சரியில்லையா, மனுஷனை தேடி போறோம், அல்ல எங்கேயாவது தனியா போய் புலம்புறோம், அல்ல தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையாகிறோம். இயேசுவானவர் சொல்லுகிறார், பாதத்துல வந்து உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு, கொட்டிவிடு, நான் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். நாம் ஏன் அப்படி செய்யக்கூடாது? இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் மன உடைந்த நிலைமையில மன பாரத்தோடு வேதனையோடு அலைந்து திரிகிற கூட்டம் தான் அதிகம். இன்னைக்கு நாம் ஆண்டவர்களை கொடுப்போம், நம்மையும் கொடுப்போம், மற்றவர்களுக்கும் உதவி செய்வோம். திரும்ப நமக்கு நிரம்பி வழியும்படியாய்
போதுமான அளவு கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த அளவுல நாங்க அளக்கிறோமோ அந்த அளவு தான் எங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும்பா. நாங்கள் இந்த நேரத்திலும் உம்மை பிரியப்படுத்த, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கத்தக்கதாய், அதையும் தாண்டி பணத்தை மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை, எங்கள் நேரத்தையும், ஊழியத்தின் காரியங்கள், ஆலயத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்துமை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். கொடுக்கிற பிள்ளைகள் இன்னும் கொடுக்கத்தக்கத ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுங்க. மற்றவர்கள் இன்னும் கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுத்து வழிகளை திறந்து கொடுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகணமை நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கொடுப்போம், நம்மையும் கொடுப்போம். கர்த்தர் எல்லாவற்றும் நமக்கு திரும்ப பல மடங்கு நிறைவாய் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா.